மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விநாயகன் 9 மாண்புமிகு உறுப்பினர் ரா. கருமாணிக்கம், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள நவாபாசன நவகிரக கோயிலில் படித்துறை மதகினையும் தங்கும் விடுதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். படித்துறை மதகினை பொறுத்தளவில் ரூபாய் 57 லட்சம் செலவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் ஊருக்கு திரும்பியவுடன் அந்த படித்துறை மதகினை கட்டுகின்ற பணியை உடனடியாக தொடங்கலாம் என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அவர் கோரிய பக்தர்களுடைய விடுதி என்பது அது கடற்கரையை ஒட்டி வருகின்ற பகுதி என்பதால் முறையாக அந்த துறையிடம் அனுமதி பெற வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே துறையின் சார்பில் அதற்குண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. காலனி பாதுகாப்பிடை, அறைகள் பாதுகாப்பு இடம், அதே போல் மொட்டை அடிப்பதற்குண்டான மண்டபம், அதேபோல் பக்தர்கள் குளியல் அறை போன்றவைகளுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் கோருவதற்காக திட்டம் தயார் நிலையில் இருக்கின்றது. உரிய துறையினுடைய அனுமதி பெற்றவுடன் அந்த பணியும் வெகு விரைவில் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராம கருமாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவிப்பட்டினம் நவபாஷான நவ கிரக கோவிலுக்கு நிதி ஒதுக்கி தந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அங்கே ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், பெரும்பாலான பக்தர்கள் இந்த நவபாஷான கோவிலுக்கும் வந்து வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆதலால் அங்கே செய்ய வேண்டிய பணிகளை விரைந்து எவ்வளவு நாட்களுக்குள் செய்து முடிப்பார்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.